இல்ல, இந்த நபர்கள் வந்து நைஜீரியன் நபர்கள் வந்து ஒரு சந்தேகமா வந்து ஷனாநகர் பார்க் பக்கத்துல வந்து மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் இளைஞர்கள்ட்ட வந்து போயிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. அது இவங்களோட அது ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில தான் வந்து நான் உங்களை செக் பண்ணும்போது இது மாதிரி தெரிய வந்திருக்கு. கொக்கைன் தெரிய வந்தோடனே ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டு அவங்க வீடை வந்து சர்ச் பண்ணதுக்கு போயிருக்காங்க. போயிட்டு அங்க போய் பார்க்கும்போது மொத்தமா சுமார் ஒரு கிலோ சீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு விசாரணையில வந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இந்தியன்ஸை வந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சு சப் ஏஜென்ட் மாதிரி வச்சுட்டு வந்து மற்ற இளைஞர்களுக்கு இதை வந்து வித்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு லேயரையும் நாங்கள் வந்து ஒரு டார்கெட் பண்ணி ப்ராப்பரான ஒரு விசாரணையில வந்து எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ற மாதிரி பிளான்ல இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து A1 அவர் வந்து உன்னிச்சேன்றவர். அவரு தான் வந்து மெயினா அந்த வந்து பிசினஸ் வந்து ஆன் கிரவுண்ட் எடுத்துட்டு செஞ்சுட்டு இருக்காரு. இன்னொரு அவங்களோட ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. பட் அவங்க ஒய்ஃபா இல்ல கம்பெனியனா நம்மளுக்கு வந்து இன்னும் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு வந்து தெரிய வரல. பட் அவங்களும் வந்து இந்த பிசினஸ்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்கன்னு தான் அவங்களும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். அவங்க வந்து பேமெண்ட் வாங்கினது எல்லாமே வந்து ஒரு மூணாவது ஒரு நபர் அது A2 என்பவரோட அக்கவுண்ட்ல வாங்கியிருக்காங்க. ஸோ அவரும் வந்து இதுல வந்து இந்த போதைப்பொருள் பிசினஸ்ல வந்து ஈடுபட்டிருக்காருன்னு சொல்லி அந்த எவிடன்ஸ்லாம் இருக்கிறதுனால நாம வந்து அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வரைக்கும் அந்த யாருன்னு வந்து கிடையாது. கடைசியில இந்த போதைப்பொருள் இந்தியாவுக்குள்ள எப்படி வருதுன்னு வரைக்கும் அதுதான் நம்ம டார்கெட். கடைசியா அந்த வரைக்கும் நாங்கள் கண்டிப்பா போவோம் நான் நம்புறேன். இவங்க விற்கிறாங்க, சேல்ஸ் பண்றாங்க சார். சில பேர் என்ன பண்ணுவாங்க, கல்லூரி மாணவர்கள் பண்ணுவாங்க. இவங்க யாரை புரிய வச்சு இவங்க விற்பனை செய்யறாங்க? இது ஒரு ஹை இன்கம் ட்ரக்னால ஒரு கிராம் வந்து சுமார் 7,000 ஒரு 10,000 வரையும் வந்து சேல்ஸ் ஆகும். ஸோ அதனால வந்து இது ஹை இன்கம் குரூப்பை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு போதைப் பொருள். ஸோ அந்த ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹை இன்கம் குரூப்ல இருக்கிற மாணவர்கள், பிஸ்னஸ் மென்னு, யங்ஸ்டர்ஸ், இந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை வந்து டார்கெட் பண்ணி விற்கப்படுற ஒரு போதைப் பொருள் இது. இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டில் தங்கிட்டு காடுகளில் தங்கிதான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. நம்ம டீம் சிரமப்பட்டு அதை சொன்னாங்க. எப்படி அந்த கேட்சப் பண்ண? இல்லை சார், நம்ம இங்கே பிடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வீடு எங்கே ஏதுன்னு விசாரிக்கும் போது அவரால் சரியா சொல்ல அவர் வந்து மறுத்தாரு. ஸோ அதனால வந்து நீங்கள் அவரை அந்த அக்யூஸ்டை வந்து கூட்டிட்டு போயிட்டு வீடை காட்டிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து சர்ச் நடத்தியிருக்கோம். அது ஏன்னா வந்து அவங்களோட மூவ்மெண்ட் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. யாரு வரா போறான்னு வந்து ஒரு அமைதியான வந்து ஒரு லோன்லியான ஒரு ஏரியாவில் வந்து யாரு வரா போறான்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு கண்காணிப்பு இருக்காது, நெய்பர்ஸ் இருக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு நோக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு லோன்லியான ஒரு வீடை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து குடியிருக்காங்க. அது ஒரு லோன்லியான ஒரு வீடு, ரொம்ப ஒரு மெயின் ரோடுக்கு ரொம்ப தள்ளி, ரொம்ப ஒரு மண் ரோடு அந்த மாதிரி சுற்றி போயிட்டு ஒரு அந்த ஆக்சஸே வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருந்திருக்காங்க. ஸோ அவர் அந்த அக்யூஸ்லாம் வந்து எல்லாமே வந்து போயிட்டு இந்தியாவுக்கு போயிட்டு நைஜீரியா போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்திருக்காங்க. நம்மளுக்கு தெரிஞ்சவரை ஒரு அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 10-15 வருஷம் வந்து இந்தியாவில் இருந்திருக்கிற மாதிரி நம்மளுக்கு தகவல் வருது. இல்லை, அது வந்து நம்மளுக்கு வந்து முழுமையா வந்து இப்போ இந்த நிலையில வந்து நம்மளால சொல்ல முடியாது. இது பெங்களூரா இல்லை மற்ற வேற ஊரா இல்லை இன்டர்நேஷனல்லேருந்து டைரக்டா இங்கே வருதா அப்படின்னு. பட் ஃபர்தர் விசாரணையில் வந்து நம்மளுக்கு அது தெரிய வரும். புரியல. கொக்கைன் வந்து அது கொக்கைன் என்ற ஒரு பொருள் வெளிநாட்டிலேருந்து தான் வருது. இந்தியாவில் வந்து அது விளையிறது இல்லை. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணி வர்றது தான் இந்த கொக்கைன் பவுடர். ஸோ அது வெளிநாட்டிலேருந்து தான் வந்திருக்கு. அது எப்படி வந்ததுன்னு வந்து நம்ம விசாரணையில் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிப்போம். ஆமாம், சில பேர் வந்து இந்த டூரிசம், ஹெல்த் டூரிசம், சில பேர் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், சில பேர் அந்த ஸ்கிராப் பிஸ்னஸ், இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் வந்து ஈடுபட்டு இதை அதை ஒரு காரணமாக காட்டி இந்த வந்து போதைப்பொருள் விற்பனையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க.
சொல்லியிருப்பாங்க இதனால தான் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை அதான் அவங்களுக்கு காசு தேவைப்படுது பண்ணுறாங்க அவ்வளோதான். இந்த திரைப்படங்களில் ஏதாவது நடிச்ச மாரி ஏதாவது ஒரு தகவல் விசாரிப்பாங்க நம்ம ஏதாவது படி நடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இது வரைக்கும் வந்து அந்த தெளிவாக வந்து நம்மளுக்கு வந்து அந்த விசாரணையில் வந்து இந்த ஆங்கிளில் வந்து நாங்கள் இன்னும் ப்ரொசீட் பண்ணலை. ஏன்னா நேற்றுனா வந்து நம்ம பிடிச்சதுனால மற்ற அந்த போதைப்பொருள் சம்மந்தமான ஆங்கிளில் தான் நாங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து கஸ்டடி எடுத்து மற்ற எல்லா ஆங்கிள்லையும் வந்து நம்ம விசாரிக்கப்படும். இது எவ்வளோ சார் என்கொயரி பண்ணாங்க? சுமார் ஒரு கிலோ. என்ன வேல்யூ சார்? அது மார்க்கெட் வேல்யூ போகும்போது பல கோடிகளுக்கு போகும் கண்டிப்பாக. கார்கள் இதுவரையும் சீஸ் பண்ணி 2 வீலர் வந்து நம்ம ஒன்று சீஸ் பண்ணியிருக்கோம். 3 பேருக்கும் வேறு ஏதாவது குற்ற வழக்குகள் இருக்கா? அந்த ஒருத்தருக்கு A1 என்பவருக்கு வந்து ஏற்கனவே வந்து சேலையூர் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு மர்டர் கேஸ் இருக்கிறதா தெரிய வருது.